வணக்கம் அண்ணே. நீங்க பச்சை சட்டை பச்சை துண்டெல்லாம் கட்டிக்கிட்டு வந்து ஆமா, நிறைய விவசாயம் வேணான்றீங்க. கேட்டாங்க வர்றப்ப நான் மேடையில வந்து பதில் சொல்றேன் அப்படின்னு. 1000 முப்பாட்டன்களும் விவசாயம் பண்ணவங்க. விவசாயம் ஒரு பொருளாதாரம் ஈட்ட முடியாத ஒரு தொழில், ஒரு வாழ்வியல் மட்டும்தான். நான் ஒரு 15 வருஷம் கார்பரேட்ல வேலை பார்த்தேனே. அவருங்க அப்பா இருக்கிற வரை வரவே விடலை. அவர் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து நிலங்கள் எல்லாம் மீட்டெடுக்கணுன்றதுக்காக நான் இப்ப விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். விவசாயம் பண்ற நானே சொல்றேன் விவசாயம் வேணான்னு. அப்பா வந்து வாழ்வின் இறுதி வரை விவசாயம் பண்ணாரு. இறுதி வரை விவசாயம் பண்ணினாரு. அதனால மலடாயிரக்கூடாதுன்றதுக்காகவே நிறைய விவசாயிகள் இன்று விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. நிலத்தை மலடாயிரக்கூடாது அப்படின்னு. சரி, இப்ப நீங்க கார்பரேட்ல வேலை பார்த்ததுக்கும் விவசாய நிலத்துல வேலை பார்க்கறதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. அந்த வருமானத்தை இந்த துறையில பெற முடியுதா? விவசாய துறையில இழந்ததான் நிறைய மிச்சம். அதனாலதான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன் வேணான்ட்டு. மிக வழியோட உட்கார்ந்துருக்கேன். எல்லா விவசாயிகளுக்கும் அந்த வழிகள் இருக்கு, வெளியில சொல்றது இல்ல. நீங்க கார்பரேட்ல வேலை செய்யும் போது மாசம் எத்தனை லட்சம் வாங்குனீங்க? விவசாயத்துறைக்கு வருகிற போது மாசம் எவ்வளவு 1000 சம்பளம் உங்களுக்கு கிடைச்சது வருமானம்? நான் கார்பரேட்ல வேலை பார்க்கறப்ப மாசம் வந்து ஒரு 75,000 ரூபாய் வாங்கினேன். இப்ப ஒரு 1.5 வருஷமா எங்க அப்பா இருந்ததுக்கு அப்புறம் விவசாயம் பண்றேன். இன்னும் ₹1 கூட எடுக்க முடியல. என்னால ₹1 கூட எடுக்க முடியல. இழந்ததான் மிச்சம். நான் சொல்றேன், எவ்வளவு செலவு பண்ணிருப்பீங்க? இதுவரை நிலங்களை சீரமைக்க விவசாயம் பண்ண எல்லாமே சேர்த்து ஒரு 3-4 லட்ச ரூபா செலவு பண்ணியிருப்பேன். ஒரே ஒன்று சொல்றேன்னா, ஒரு மிகப்பெரிய வழி. நான் இதை சோசியல் மீடியாவிலையும் போட்டுட்டு இருக்கேன். இந்த 100 நாள் வேலை இருக்கு இல்லையா, அதை ஏன் விவசாய நேரத்தில் வைக்கிறாங்க? விவசாயிகள் பண்றப்ப ஆளே கிடைக்கல. இப்ப அந்த காலத்துல எங்க 7 பேர் 8 பேர் பிறந்தாங்க. இந்த காலத்துல நான் என்னுடைய மனைவி 2 பேர் சேர்ந்து எப்படி விவசாயம் பண்ண முடியும்? கூப்பிட்டா 300 ரூபா கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நான் 400 ரூபா 500 ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு. 100 நாள் வேலையை நிறுத்த வேணாம்னு சொல்லல, நான் நிறுத்துங்கன்னு சொல்லல. ஏனென்றால் இந்த 3 மாதம் மட்டும் நிறுத்துங்க. ஒரு வருஷத்துக்கு 100 நாள் தானே வேலை கொடுக்க போறீங்க. 365 நாள் இருக்கு.